நம்ம சோழன் சந்தோஷமா தனியா நிலா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹனிமூன் போக நினைச்சாரு. ஆனா அது இப்போ உல்டாவா மாறிடுச்சு. சோழன் நிலாவோட ஹனிமூனுக்கு மொத்த குடும்பமும் சேர்ந்து போறது மாதிரி ஆயிருச்சு. நிலா வந்து ரொம்ப இந்தா வந்து சோழனை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு எபிசோட்ல கூட பார்த்தீங்கன்னா, எனக்குன்னு ஒரு பிரைவசி இருக்குல்ல நிலா, அது ஏன் உனக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சோழன் வந்து சொல்றாங்க. நான் உன் புருஷன் நிலா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, சிரிப்பு சிரிப்பா வருது. நீங்க இப்படி சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி நிலா வந்து கலாய்ச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஏற்கனவே ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் கூட இந்த நிலா வந்து சோழன மதிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்ட்டு தான். கொஞ்சம் கூட மதிக்கிறதே கிடையாது. நிலா சொல்றத மட்டும் தான் இந்த சோழன் வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதே மாரி தான் இப்ப இந்த ட்ரிப்புக்கு எல்லாருமே கிளம்பி போறாங்க. இந்த கொடைக்கானல் ட்ரிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே போகுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா போகும்போது ஒரு இடத்துல வியூ பாயிண்ட்ஸ் வரும். அங்கலாம் வந்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துட்டுருக்காங்க. சோழர் ரொம்ப வந்து ஒரு கோவத்துல, வருத்தத்துல தான் போயிட்டே இருக்கிறாரு. என்னடா இது! இவங்க எல்லாருமே வந்து நமக்கு ஹனிமூனுக்கு வராங்களே! நமக்குன்னு பிரைவசியே இல்லையே! அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, நம்ம நிலா வந்து ரொம்ப ஜாலியா ஃபன் பண்ணிட்டு எல்லார் கூடயும் போயிட்டுருக்காங்க. இருந்தாலும் சோழனுக்கு வருத்தம் தான். அவரு வருத்தப்படுற மாதிரி தான் அது உண்மதான். அவரு ஃபீல் பண்றதும் சரிதான். வீட்ல தான் எல்லாருமே இருக்கிறாங்க. 2 பேரும் தனியா போயிட்டு வந்தா நல்லா பிரைவசியா இருக்கும். அவங்களும் நல்லா ஹேப்பியா இருப்பாங்க அப்படின்னு நினச்சு தான் சோழன் சொல்றாங்க. ஆனா சோழனோட ஃபீலிங்ஸ கொஞ்சம் கூட இந்த நிலா வந்து புரிஞ்சுக்கவே இல்ல. ஆனா அவங்க ப்ராமிஸ் பண்ணி குடுத்துருக்காங்க. நம்ம வந்து நான் வந்து உங்களுக்கு தேவையான பிரைவசிய நான் குடுப்பேன். உங்க பிரைவசிக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் வராது. சாப்பிடுற நேரம், அப்புறம் மத்த நேரத்துலலாம் அப்படி வந்துட்டு நம்ம சேர்ந்து இருந்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம தனியா சுத்தி பார்க்குறது, செய்றதெல்லாம் நான் உங்க கூட வாரேன். சாப்பிடுற நேரம் மட்டும் நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்துக்கலாம். ஜாலியா இருக்கும்ல. அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த நிலா. கண்டிப்பா உங்க பிரைவசிக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் வராது. அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணி தான் கூட்டிட்டும் போறாங்க. அப்படிதான் ஒரு இடத்துல போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, போகும்போது ஒரு இடத்துல வியூ பாயிண்ட் சூப்பரா இருக்குது. அங்க நின்னு என்ன பண்றாங்கன்னா, எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ஸோ செல்ஃபி எல்லாமே எடுத்துக்கிறாங்க. இதுக்கப்புறமா மறுபடியும் கார்ல ஏறி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க தங்கியிருக்கிற ரெசார்ட்டுக்கு வந்து போறாங்க. ரெசார்ட்ல போயிட்டு தங்கிட்டுருக்கும்போது, நம்ம நிலாவுக்கு வந்து சொல்றாங்க, "வேற ரூம் புக் பண்ணலான்னு சொல்லி சொன்னேன்ல நிலா, இவங்க பக்கத்திலேயே தான் ரூம் புக் பண்ணணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "என்ன இருக்கு இதுல? நம்ம பக்கத்திலேயே ஒரு ரூம் புக் பண்ணுவோம் அவ்வளோதானே." அப்படின்னு சொல்லிட்டு, வேற ரூம் அவங்களுக்கு கிடைக்கல. பக்கத்து பக்கத்து ரூம் தான் கிடைச்சிருக்குது. ஸோ, அவங்க வந்துட்டு பக்கத்து பக்கத்து ரூமையும் புக் பண்ணிடுறாங்க. நிலா கிட்ட வந்துட்டு சோழன் சொல்றாங்க, இவங்களுக்கு ஒரு ரூம் இந்த ஒரு ஹோட்டல்ல, ரெசார்ட்ல புக் பண்ணிட்டு, நமக்கு ஒரு ரெசார்ட்ல புக் பண்ணலான்னு சொல்லி நான் நெனச்சேன். நீ என்னடான்னா பக்கத்து பக்கத்து ரூமே புக் பண்ண சொல்லிட்ட அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதெல்லாம் வேண்டாம் சோல. நம்ம ஒரே ஹோட்டல்ல தங்குவோம். ஒரே ரெசார்ட்ல தங்குவோம். எதுக்கு ஆளுக்கு ஒரு பக்கமா இருக்கணும்? அதெல்லாம் தேவையா? ரூம் தான் தனியா செப்பரேட்டா இருக்குல. அப்புறம் என்ன? அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிடுறாங்க. சரி பண்ணி தொலைறேன் அப்படின்ற மாதிரி மனநிலையில சோழன் வந்துட்டு ரூம் வந்து புக் பண்ணிடுறாரு. ஸோ அவங்க ரூம்ல போயிட்டு எல்லாத்தையுமே வச்சுட்டு, இப்ப நம்ம சுத்தி பார்க்க போலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வந்ததுமே நான் கொஞ்சம் டயர்டா இருக்கு எனக்கு. நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்றாங்க. ஆமா, அவன் தான் 8 மணி நேரம் கார் ஓட்டிட்டு வந்திருக்கான். அதனால டயர்டா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் என்ன சொல்றாங்க. அதனால இவங்க இருக்கட்டும். நம்ம இப்பயே எதுக்கு சுத்தி பார்த்துட்டு, காலையில போய் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சோழன் சொல்றாங்க. சாரி சேரன் என்ன சொல்றாங்க. சரின்ட்டு எல்லாருமே ஓகேன்னு ரெஸ்ட் எடுக்குறாங்க. அதுக்கப்புறமா சோழன் கிட்ட வந்து நிலா இருந்துட்டு, "இப்ப பாருங்க அவங்களுக்குன்னு யாரும் இருக்கா? நம்ம மட்டும் சந்தோஷமா இருந்தா போதுமா? எல்லாரும் தானே ஹேப்பியா இருக்கணும்." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவ்வளதான் முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல எதுவும் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. இத ஹனிமூனுக்கு பதிலா ஃபேமிலி ட்ரிப்புன்னே வச்சுக்கிறேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ இப்போ தேவையில்லாம எதுவும் எனக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ண வேண்டாம்." அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கோவமா பேசிட்டு பேசாம படுத்து தூங்கிர்றாரு. அதுக்கப்புறமா மறுநாள் காலையில வந்து பார்த்தீங்கன்னா, நிலா வந்து பேசிட்டேன்னு சோழன எழுப்பிட்டு, "வாங்க, அவங்க என்ன பண்றாங்க? கிளம்பிட்டாங்களான்னு பார்ப்போம்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்கு போறாங்க. அங்க வந்து அவங்களும் கிளம்பி ரெடியா தான் இருக்கிறாங்க. "எல்லாருமே ரெடியா தானே இருக்கீங்க? காஃபி குடிச்சிங்களா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்ல காஃபி இன்னும் குடிக்கல அண்ணி." அப்படின்னும்போது, "அதான் நீங்க வந்து இங்க ரிசப்ஷனுக்கு கால் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு காஃபி கொண்டு வந்து குடுத்துருவாங்களா? நான் வேணா கால் பண்ணட்டுமா?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல நீ வேண்டாம். நம்ம வெளியில போய் அப்படியே பேசிட்டே, சுத்தி பார்த்துட்டே அப்படியே குடிச்சிட்டு வந்துரலாம்." அப்படின்னு சொல்லிட்டு, "நான் தான் வேண்டான்னு சொன்னேன் அண்ணி. பரவால்ல நம்ம வெளியில போய் இப்போ கிளம்பிட்டோம்ல, வெளியில போய் பார்த்துக்கலாம்." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே கிளம்பி வெளியில போகும்போது, ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட்டு லஞ்ச் சாரி காலையில டிஃபன் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, இப்ப வந்து தான் ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க வந்து நம்ம சோழன் எல்லாருமே வந்து சாப்பாடுக்கு எல்லாமே ஆர்டர் பண்ணி உட்காந்துருப்பாங்க. பக்கத்துல இருக்கிறவன் வந்து பார்த்தீங்கன்னா, நிலாவ பக்கத்து டேபிள்ல இருக்கிற ஜென்ஸா வந்திருப்பாங்க. அவங்க வந்து
நிலாவ வந்து கலாய்ப்பாங்க. "இத்தன ஆம்பளை கூட ஒரே ஒரு லேடி மட்டும் வந்திருக்கு பாருடா" அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ப்பாங்க. இது நம்ம சோழனுக்கும் சரி, மத்த எல்லாரோட காதுலயும் விழுகும். தேவையில்லாம கலாய்ச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு சோழன் பார்த்து முறைப்பாரு. "என்னடா இவன் முறைச்சுக்கிட்டு இருக்கிறான்?" அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்கலாம் கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. அப்புறம் என்ன 4 ஆம்பளைங்க இருக்கிறாங்க. கூட ஒரே ஒரு பொண்ணு மட்டும் வந்திருக்குடா. இவங்க என்ன பார்க்க ஃபேமிலி மாரியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, "பரவாயில்லையே என்ஜாய் பண்றாங்கடா" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு காது கூச பேசிட்டு இருக்கும்போது, நம்ம இதெல்லாம் கேட்டுட்டு சோழனால இருக்க முடியல. உடனே எழுந்திருச்சு, அங்க பேசினவன வந்து அப்படியே சட்டைய பிடிச்சு எடுத்து குலுக்கி கன்னத்துல ஒரு அறை அறையிறாரு. மத்த பசங்களும் வராங்க. சண்டைக்கு வரும்போது இவங்க எல்லாருமே சேர்ந்துட்டு சண்டை போடுறாங்க. "என்னடா நினைச்சுட்டு இருக்கிற? அவ என் ஒய்ஃபு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னது உங்க ஒய்ஃபா? ஒய்ஃபையா இப்படி 4 பேரையும் கூட்டிட்டு வந்திருக்கிற?" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "அவங்க எல்லாருமே என்னோட பிரதர்டா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இதுலேருந்தே தெரிய வேண்டாமா?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. அங்க ரெசார்ட் ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்கள வந்து விலக்கி விட்டுர்றாங்க. தேவையில்லாம என் ஒய்ஃப கூப்பிட்டுட்டு எங்க ஃபேமிலியோட வந்திருக்கிறேன். தேவையில்லாம இவங்க இப்படி பேசிட்டு இருக்கிறாங்க. இப்படி மாதிரியான ஆட்கள தான் நீங்க அலோவ் பண்ணுவீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடும்போது, அந்த மேனேஜர் வந்துட்டு, "சரி ஓகே நான் வந்து விலக்கி விட்டுர்றேன். அவங்களுக்கு வந்து நான் ரூம வந்து வெக்கேட் பண்ண சொல்லிர்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேனேஜர் வந்து நம்ம சோழனுக்கு வந்து பாசிட்டிவா பேசுவாரு. "சாரி மேடம் உங்கள இன்சல்ட் பண்ணி பேசிட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசுனதுனால, இந்த மேனேஜர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஓனருக்கு கால் பண்ணி, இந்த வந்திருக்கிற பசங்கள வந்து வெக்கேட் பண்ணி வெளியில அனுப்பி வச்சுருவாங்க. நீங்க வேற எங்கேயாவது ரூம் பார்த்து தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, சோழனுக்கு சரியான கடுப்பா இருக்கும். காலையிலேயே டென்ஷன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு, எனக்கு சாப்பாடு வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம்னு சொல்லிட்டு நேரா ரூமுக்கு போயிருவாரு. ரூமுக்கு போயிட்டு உட்காந்து, இத பத்தி தான் நெனச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. அமைதியா உட்காந்துட்டுருப்பாரு. அப்ப நிலா இருந்துட்டு, "என்னாச்சு சோழன்? எந்திரிச்சு வேகமா வந்துட்டீங்க, சாப்பிடலையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இப்போ உனக்கு சந்தோஷமா? என்ன சொல்றாய்ங்கன்னு கேட்டேல்ல? என் பொண்டாட்டிய கூப்பிட்டுட்டு வந்திருக்கிறேன். ஆனா, அவங்க எப்படி பேச்சு பேசுனாங்கன்னு தெரியுதுல்ல?" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "எதுக்கு எதுக்கு இப்போ கத்திக்கிட்டு இருக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி நம்ம இப்படி வந்ததே கிடையாதா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்ப வந்து பெருசா எதுவுமே எங்களுக்கு தெரியல. இப்ப எனக்கு கோவமா வருது. கட்டின பொண்டாட்டிய யாராவது இப்படி பேசுனாங்கன்னா கோவம் வருமா? வராதா? ஒரு ஹனிமூனுக்கு வந்தா புருஷன் பொண்டாட்டி மட்டும் தான் வரணும். இப்படி 4, 5 ஆம்பளைங்கள கூட்டிட்டா வருவாங்க? அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்கறதுக்கே காது கூசுது. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து பயங்கரமா கோவப்படுறாரு. நிலா இருந்துட்டு, "ஏன் இப்ப இப்படி இப்படி கோவப்பட்டுட்டு இருக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி நம்ம ஏற்காடு போயிருந்தோம்ல, அப்ப என்ன எல்லாருமே என்னைய இப்படி தானே பார்த்துருப்பாங்க. அதுல ஏதாவது இருந்துச்சா? தேவையில்லாம எதுக்கு இப்ப நீங்க வந்து இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு சோழனும், நிலாவும் சண்டை போட்டுட்டு அப்படியே அமைதியா உட்காந்துருக்காங்க. அப்ப சேரனும், பாண்டி, பல்லவன் 3 பேரும் அவங்களோட ரூம்ல உட்காந்துட்டு, "ச்சே நம்ம நிலா கூப்பிட்டுச்சுன்னு சொல்லி வந்திருக்க கூடாதுடா. நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஆமாண்ணே, அவங்க கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்திருக்க கூடாது. என்னதான் இருந்தாலும் அவங்கள சமாதானப்படுத்தி நம்ம அனுப்பி வச்சிருக்கணும். கொஞ்சம் கூட நமக்கு தான் டீசென்ட்டே தெரியல. அவன் பாரு எப்படி கோவப்பட்டு வந்துட்டான்." அப்படின்னு. அவங்க பேசுனதும் ஓவரா தான் இருந்துச்சு. "கட்டின பொண்டாட்டிய கூப்பிட்டுட்டு மத்த அண்ணவங்களையும் கூப்பிட்டுட்டு ஹனிமூனுக்கு வந்திருக்கான் பாரு." அப்படின்ற மாதிரி பேசுனது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. சோழ அண்ணனுக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கும்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? அவ்வளோதான். அதான் அவன் எவ்வளவோ சொன்னான். நம்ம தான் கேட்கல. வீட்ல தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். அவனுக்கு டிஸ்டர்பன்ஸா இருந்திருக்கும். சரி பொண்டாட்டிய கூப்பிட்டுட்டு வெளியிலயாவது போலாமே அப்படின்னு நினைக்கும்போது, நம்மளும் நிலா சொல்லுச்சுன்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்துட்டோம். நம்ம அவன பத்தி கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ உட்காந்து வருத்தப்பட்டுட்டு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சோழனும், நிலாவும் 2 பேரும் சண்டை போட்டு ஆளுக்கு ஒரு பக்கமா உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நிலா இருந்துட்டு, சரி நம்ம பண்ணது தான் தப்பு. அ சோழன் வந்துட்டு பிரைவசியா இருக்கணும்னு சொல்லி தான் நெனச்சாரு. கட்ன பொண்டாட்டியா நம்ம கூட பேசணும்னு நெனச்சாரு. நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நெனச்சாரு. நம்ம தான் அதுக்கு டைம் குடுக்கல. இப்ப தேவையில்லாம இப்படி பிரச்சனை ஆயிப்போச்சே அப்படின்ற மாதிரி நெனச்சுட்டு, அமைதியா நம்ம சோழன் உட்காந்துருக்கும்போது, நிலா வந்து பக்கத்துல வந்து உட்கார்றாங்க. சரி சோழன், நடந்தது நடந்து போச்சு. அவ்வளதான். இதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம வாழ்க்கைய அதான் நம்ம வந்துட்டோம்ல, ரெசார்ட்டும் புக் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் என்ன நம்ம கிளம்பியா வீட்டுக்கு போக முடியும்? விடுங்க, பேசுறவங்க 1000 பேசிட்டு போறாங்க. இது என்ன புதுசாவா பேசுறாங்க? அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இதுக்கு இதுக்கு முன்னாடிலாம் உங்களுக்கு இப்படிலாம் கோவம் வந்தது இல்லையே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எப்பயுமே எனக்கு கோவம் வரத்தான் செய்யும். இப்பயும் அதுக்கு மேல வருது. ஏன்னா, நீ என்னைய லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட. இப்போ என் பொண்டாட்டி. அப்ப எனக்கு கோவம் வரத்தானே செய்யும். யாராவது அதாவது பேசுனாங்கன்னா, அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ சொல்லவும், "சரி ஓகே கோவப்படாதீங்க. வெளியில போவோமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் எங்கேயுமே வெளியில வரல. "நீயா போயிட்டு வா. அவங்கள கூட்டிட்டு கூட போயிட்டு வா" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "என்ன நிலா என்ன சோழன் நீங்க இப்படி பேசுறீங்க? இப்ப அண்ணாவுங்க 3 பேர் வந்தது தான் உங்களுக்கு பிரச்சனையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "அதெல்லாம் எதுவும் இல்ல.
"ஒரு பிரச்சனையும் இல்ல தாயே! நீ போ. அவங்க கூடயே போ" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கத்திட்டு பேசாம இருந்துர்றாரு. உடனே நிலா இருந்துட்டு, அவங்க எதுவும் நெனச்சுக்கிட்டு இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, "சரி போங்க, நான் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கதவ பூட்டிட்டு அவங்க வந்து ரூமுக்கு போயிர்றாங்க. அதாவது சேரன் இருக்கிற ரூமுக்கு போறாங்க. சேரன், பாண்டி, பல்லவன் 3 பேரும் உட்காந்துட்டு இருக்கும்போது, நிலா வந்து காலிங் பெல் அடிக்கவும் வேகமா ஓப்பன் பண்றாங்க. நிலா வந்ததுமேனு, என்னாச்சுண்ணே எல்லாருக்கும் ரொம்ப ஒரு மாதிரியா டல்லாவே இருக்கிறீங்க. எதுவும் நெனச்சு ஃபீல் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதெல்லாம் இல்லப்பா, சோழன் தான் ரொம்ப கோவப்பட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆமாண்ணே, அவர் இப்பயும் டென்ஷனா தான் இருக்கிறாரு. என்னைய தான் கத்தி விட்டாரு, நீ எங்கனாலும் போ அப்படின்னு சொல்லிட்டு. நான் தான் அது அப்புறம் தான் எந்திரிச்சு வெளியில வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீ சோழன் கூட சந்தோஷமா இருந்திருக்கணும்ப்பா. நாங்க தேவையில்லாம அவன் கூட கிளம்பி வந்துட்டோம். நீ சொன்னன்றதுக்காக நாங்க கிளம்பி வந்து தப்பு பண்ணிட்டோம். அவனுக்குன்னு ஒரு மனசு இருக்குல்லப்பா. அவனும் அவன் பொண்டாட்டி கூட தனியா இருக்கணும், சந்தோஷமா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவனும் நெனச்சிருப்பான்ல. நாங்க தான் அதையும் புரிஞ்சுக்காம கிளம்பி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ணே நீங்க ஃபீல் பண்ணாதீங்கண்ணே. அப்படிலாம் எதுவும் இல்லண்ணே. அவருக்கு என்ன இப்ப? இதனால என்ன? இன்னொரு தடவ நாங்க வந்து தனியா வந்துக்கிறோம். இப்ப வந்த வேலையில நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போவோம். இத விட்டுட்டு தேவையில்லாம எதுக்கு எதுவும் பேசிக்கிட்டு, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோழன் கோவமாலாம் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்லும்போது, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவர் எங்க போயிற போறாரு? கொஞ்ச நேரம் அப்படியே உம்முன்னு இருப்பாரு. அதுக்கப்புறம் என்னடா கிளம்பலையா? சுத்தி பார்க்க போலையா? அப்படின்னு சொல்லிட்டு அவரே கேட்பாரு. நீங்க அத பத்திலாம் எதுவும் நினைக்க வேண்டாம். அத சொல்லிட்டு போவோம்ன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. அதுக்கப்புறமா நம்ம கைடு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஒரு காட்டுக்கு அது வந்து ஏதோ ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவாம். அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு போலான்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம அங்க போயிட்டு வந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிட்டு, திரும்பவும் சோழனோட ரூமுக்கு வந்து போவாங்க. சோழன் வந்துட்டு மறுபடியும் அமைதியா படுத்திருப்பாரு. "என்ன சோழன் நீங்க இப்படி பண்றீங்க? நான் சொல்றத அப்ப நீங்க கேட்கவே மாட்டீங்களா? அவ்வளோதானே உங்களுக்கு என் மேல உள்ள பாசம். என் மேல அவ்வளோ லவ் இருக்கும். என்ன சொன்னாலும் கேட்பேன்." அப்படி இப்படின்னீங்க. என்னைய கல்யாணம் முடிச்ச உடனே அந்த லவ் எல்லாமே போயிருச்சா? அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. "என்ன நிலா நீ இப்படி பேசுற? உன் மேல இருக்கிற லவ்வுனால தான் இப்ப இவ்வளோ தூரம் வந்திருக்கிறன்றது உனக்கு தெரியாதா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அப்புறம் என்ன? இப்ப என்ன? நம்ம இதுக்கு முன்னாடி இப்படி தானே வந்திருக்கிறோம். நம்ம ஏற்காடு போம்போது நம்ம இப்படி தானே வந்தோம். இப்ப புதுசா இவைங்க இப்படி சொன்னாங்கன்னா, நீங்க கோவப்பட்டுட்டு உடனே இப்படிலாம் பண்ணுவீங்களா? இதுல என்ன இருக்கு? ஊர்க்காரங்க பேசுறது 4 பேர் பேச தான் செய்வாய்ங்க. ஏன் போன தடவ எங்க அம்மாவே பேசலையா? இப்படி 4 ஆம்பளைங்க கூட வந்திருக்கியே! உனக்கெல்லாம் வெட்கமா இல்லையா? உன்ன இப்படியாடி வளர்த்தேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா என்னைய திட்டலையா? நமக்கு தெரியும் நம்ம எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்குறவங்களுக்கு என்னனாலும் தெரிஞ்சுட்டு போட்டும். அதுக்கு என்ன பண்றது? இப்ப அடுத்தவனுக்காக வாழ ஆரம்பிச்சோம் அப்படின்னா, அவ்வளோதான் நம்ம வாழவே முடியாது சோழன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லுவாங்க. சரி ஏதாவது பேசிக்கிட்டே இருக்காத. இப்ப என்ன உனக்கு இப்ப என்ன வேணும்? அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனா கேட்குறாங்க. என்ன சோழா கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறமா இப்ப ரொம்ப நீங்க கோவப்படுறீங்க. ரொம்ப டென்ஷன் ஆயிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. எனக்கு அவ்ளோ கோவம் வந்துருச்சும்மா. கட்டுன பொண்டாட்டியே இப்படி வேணா தப்பா பேசினா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா சொல்லு? அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க சொல்றது சரிதான். ஆ நீங்க கோவப்பட்டது சரிதான். நான் இல்லன்னு சொல்லல. அதுக்காக அ சோழன் சாரி சேரண்ணனும், பாண்டி பல்லவன்லாம் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? அவங்க கூட ஜாலியா இருக்கணும்னு சொல்லிட்டு தானே வந்தோம். நீங்க இப்படி கோவப்பட்டுட்டு வந்துட்டா, அவங்க மனசு எப்படி இருக்கும்? அதனால போனது போகட்டும் விடுங்க. இது ஹனிமூன்னு நீங்க நினைக்க வேண்டாம். ஃபேமிலி ட்ரிப்பாவே நினைங்க. நீங்க வந்து அடுத்து நம்ம திரும்பவும் ஹனிமூனுக்கு போய்க்கலாம். தேவையில்லாம இத பத்தி எதுவும் யோசிக்காதீங்க சரியா? அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, சரி ஓகே. இப்ப என்ன பண்ணணுங்கிற அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதான் கைடு சொன்னாங்கல்ல, ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு போவோம்ன்னு சொல்லிட்டு, "இப்ப போயிட்டு வருவோமா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "சரி வா போவோம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. அதுக்கப்புறமா சேரன் அண்ணனையும் கூப்பிட்டு அப்படியே கிளம்பும்போது, சேரன் அண்ணனும், சோழனும் பார்க்குறாங்க. "சாரிடா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இனிமே சாரி சொல்லி என்ன ஆக போகுது? அவ்வளோதான். வாங்க போவோம்" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. ஒரு ஜீப்ல தான் ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு வந்துட்டு போறாங்க. ஸோ, அவங்க கைடு தான் கூட்டிட்டு போறாங்க. அப்ப அவங்க சொல்லுவாங்க, "இந்த ஃபாரஸ்ட் ஏரியால வந்து பார்த்தீங்கன்னா, அ எல்லாருமே வந்து ஒரே பக்கமா போங்க. மாத்தி மாத்தி போயிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிரும்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு திசையில போகாம எல்லாருமே ஒண்ணா போயிட்டு அந்த ஃபாரஸ்ட்ட சுத்தி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்பதான் நம்ம நிலா வந்து சொல்லுவாங்க சோழன் கிட்ட, "அந்த பக்கம் சூப்பரா இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கிட்டு போவோமா?" அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, சோழன் கிட்ட வந்து பிரைவசி வந்து உங்களோட பிரைவசி வந்து வேஸ்ட் ஆகாது, கெடுக்க மாட்டேன். அது சத்தியம். உங்க பிரைவசி எப்பயுமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல. அதனால தான் நிலா வந்து சொல்லுவாங்க. ஆனா நீங்க 3 பேர் இப்படி போயிட்டு வந்துருங்க. ஒரே இடத்துல வந்துருங்க. வேற எங்கேயாவது ரொம்ப தூரம் போயிறாதீங்க. பக்கத்திலேயே அவங்க சொல்ற இடத்து வரைக்கும் மட்டும் போயிட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் கண்டுபிடிக்க முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே வந்து தனியா போவாங்க. அப்படி போயிட்டுருக்கும்போது நிலா இருந்துட்டு, "என்ன சோழன் நீங்க ரொம்ப கோவப்படுறீங்க? சார் கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த லவ் இப்ப இல்ல போல இருக்கு." அப்படின்னு சொல்லும்போது, "என்னம்மா நிலா? நான் அத எப்படி எப்படி லவ் இல்லாம இருப்பேன்னு சொல்லு." அப்படின்னு சொல்லிட்டு கைய பிடிச்சுட்டு நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. இதே மாரி இந்த காட்டுல
நல்லா இருக்கு பாரேன்! எவ்ளோ பெரிய பெரிய மரங்கள்லாம் இருக்கு பாரேன்! அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆமா, ஆமால்ல. இதெல்லாம் மரம்லாம் வளர்றதுக்கு எத்தன வருஷம் ஆயிருக்கும். அப்படின்ற மாதிரி பேசிட்டு ரொம்ப தூரம் அப்படி நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. "ஏன் சோழன் என்னன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் எத்தன தடவ தான் இதுக்கு பதில் சொல்றது நிலா? நீ தான் என்னோட உசுரு. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன சொன்னாலும் கேட்பேன்னு சொல்றீங்க. பிறகு திட்டிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, "அப்படிலாம் எதுவுமே இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டே போவாங்க. அப்ப கைய கோர்த்துட்டு அப்படியே வந்து பேசிட்டே போகும்போது, ஒரு இடத்துல கொஞ்ச நேரம் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. "ஆமா, அவங்கலாம் ரொம்ப தூரம் போயிற வேண்டான்னு சொன்னியா?" அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிட்ட வந்துட்டு சோழன் கேட்குறாங்க. "ஆமா, சொன்னேன் தான். ஆனா, அ பக்கத்திலேயே பார்த்துட்டு வந்துருங்கன்னு தான் சொல்லியிருக்கிறேன். அவங்க பாட்டுக்கு வேற எங்கேயாவது போயிற போறாங்க." அப்படின்ற மாரி சொல்லும்போது, "சரி அதெல்லாம் அவங்க என்ன சின்ன பிள்ளைங்களா? போயிட்டு வந்துருவாங்க." அப்படின்ட்டு அவங்க 2 பேருமே பேசிட்டு அப்படியே இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா, "சரி ரொம்ப தூரம் வந்துட்டோம்னு நினைக்கிறேன் சோழன். நம்ம வெளியில போயிரலாமா அப்படியே?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆமா நிலா. அப்படியே சோழனுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி பயமாகுது. காடெல்லாம் பார்க்கும்போது, ஆமா நிலா நீ சொல்றது சரிதான். நம்ம எதுக்கு தேவையில்லாம காட்டுக்குள்ள நம்ம இது பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லும்போது, "ஏன் உங்களுக்கு பயமா இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா கேட்குறாங்க. "எனக்கு என்ன பயம்? எனக்கு பயம்லாம் எதுவும் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிட்ட வந்து சோழன் சொல்றாரு. "இருந்தாலும் சேஃப்டி முக்கியமா? என் பொண்டாட்டி நீயி. உனக்கு சேஃப்டி முக்கியம்ல. அதனால தான் சொல்றேன். போதும் அவங்க ரெஸ்ட்ரிக்ஷன் ஏரியா வந்துட்டு அவங்க சொன்ன அளவுக்கு மட்டும் நம்ம போயிட்டோம். திரும்பவும் வீட்டுக்கு போயிரலாம். ரூமுக்கு போயிரலாம். அவங்க ஒரு வேளை அவங்க நமக்காக காத்துட்டு இருந்தாலும் இருப்பாங்கல்ல. அப்புறம் நம்மள தேடி அவங்க வருவாங்க. அவங்கள தேடி நம்ம போணும். வேஸ்ட்டா அப்புறம் சுத்திட்டு இருக்க வேண்டியதாயிரும். அதனால போவோம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா சமாளிக்கிறீங்க சோழன் உங்களுக்கு பயமா இருக்கிறத அப்படின்னு சொல்லிட்டு, நிலா வந்து திரும்பவும் கூட்டிட்டு அப்படியே வெளியில வராங்க. வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. இவங்கள என்ன இன்னும் காணோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஃபோன் எடுத்து பார்த்தா சிக்னலும் இல்ல. இன்னும் ஃபோன்ல சிக்னலும் இல்ல. யாரையுமே காணோமே இன்னும். ஒருவேளை நம்மள தேடி ரெசார்ட்டுக்கு போயிட்டாங்களோ! அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தான் ஃபோன் டவர் கிடைக்கலையோ! அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் இல்லையே! நம்ம தான் வெளியில வந்துட்டோமே! எனக்கு டவர் இருக்குது. அவங்களுக்கு தான் ஃபோன் போக மாட்டேங்கி. அப்ப இன்னும் அவங்க தான் காட்டுக்குள்ள இருக்காங்க போல இருக்கு. அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்க 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இடமா சுத்தி பார்த்துட்டே வந்துட்டு இருக்கிறாங்க. காட்டுக்குள்ள அப்படியே பேசிக்கிட்டேன்னு நெறைய தூரம் போயிடுறாங்க. இப்போ இந்த பல்லவன் வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ அங்கனக்குள்ள ஏதோ இருக்கே! அப்டின்ற மாதிரி சொல்லி அவரு மிஸ் ஆயிர்றாரு. இப்ப இவங்க 2 பேரும் பல்லவன் எங்க போனான்? நம்ம பின்னாடியே தானே வந்துகிட்டு இருக்கிறான்னு சொன்னா, அப்டின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இப்ப பல்லவன தேடி அலைஞ்சுட்டு இருக்கிறாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியலையே! இவன் எங்கிட்டு போனான்? அப்டின்னு சொல்லிட்டு, இவங்க 2 பேரும் இங்க தானே நின்னுட்டு இருந்தாங்க. இவங்க எங்க போய்ட்டாங்க? அப்டின்னு சொல்லிட்டு பல்லவன் தேடிட்டு அலையறாங்க. ஸோ இந்த 3 பேருமே காட்டுக்குள்ள மாத்தி மாத்தி தேடிட்டு அலைஞ்சுட்டு இருக்கிறாங்க. "நீ இந்த பக்கம் போய் பாரு, நான் இன்னொரு பக்கம் போய் பார்க்குறேன்" அப்டின்னு சொல்லிட்டு நம்ம சேரன சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா பாண்டி இருந்துட்டு, "சரிண்ணே நீ போய் தேடுண்ணே, நம்மள தேடிட்டு இருக்கிறானோ என்னமோ" அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க 3 பேருமே ஆளுக்கு ஒரு திசையா பிரிஞ்சு போயிருவாங்க. நிலாவும், சோழனும் ஒரு இடத்துல உட்காந்து, இன்னும் இன்னும் காணோம், இன்னும் காணோம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா, அவங்களுக்கு வந்து டவர் கிடைக்காது இல்லையா? அதனால உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படிதான் ஆளுக்கு ஒரு பக்கமா தேடி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பல்லவன் வந்து ஃபர்ஸ்ட்டு பாண்டிய பார்த்துருவாரு. பாண்டிய பார்த்துட்டு, "பாண்டியனே இங்க இருக்கிறேன், இங்க இருக்கிறேன்" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. "டேய் பல்லவா எங்கடா போன? எங்க பின்னாடியே தானே வந்துகிட்டு இருந்த" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஆமாண்ணே, நான் தான் நீங்க தான் இங்கனக்குள்ள தான் நின்னு பேசிட்டு இருந்தீங்க. நான் ஏதோ ஒரு மரம் என்னமோ அசைற மாரி இருந்துச்சு. சரி போய் அத போய் பார்த்துட்டு வந்துரலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு போய் பார்த்துட்டு வர்றதுக்கு முன்னாடி, "நீங்க இங்க இருந்து காணோம்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "உன்னைய தேடி நாங்க வந்துட்டுருந்தோம். இப்போ சேரண்ணன தேடி நம்ம 2 பேரும் போகணும்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "சரி நீ ஒரு பக்கமா போ, நான் ஒரு பக்கமா போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லும்போது, "அதெல்லாம் ஒண்ணுமே வேணாம்டா. மறுபடியும் இப்படி 3 பேரும் மாத்தி மாத்தி தேடிட்டே திரிஞ்சா அவ்வளதான்" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, அ "வா நம்ம 2 பேருமே சேர்ந்து போய் அண்ணன தேடிட்டு வருவோம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே தேடி போறாங்க. அப்பதான் பல்லவன் நம்ம சேரன் இருந்துட்டு, பாண்டியயும் காணோம், பல்லவனையும் காணோம், இவங்களையும் காணோமேன்னு சொல்லிட்டு ரொம்ப தூரம் உள்ள வந்து போயிர்றாங்க. "ஐயய்யோ! அண்ணன காணோமே! என்ன பண்றதுன்னு தெரியலையே!" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயந்துட்டு இருக்கும்போது, அவங்க தேடிட்டேன்னு ஒருவேளை அண்ணன் தேடிட்டே வெளியில வந்திருப்பாங்களோ! அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து பார்க்குறாங்க. வெளியில வந்து பார்க்கும்போது, சோழனும், நிலாவும் மட்டும் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. "இந்த பாண்டியும், பல்லவனும் வந்துட்டாங்களே!" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிடுறாங்க. "என்னாச்சு? நீங்க மட்டும் தான் வந்திருக்கிறீங்க. அவங்கள எங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "அண்ணன் எங்க?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் கேட்க, "ஆமா, இன்னும் அண்ணன் வெளியில வரலையா? அண்ணன தேடி தான் நாங்க வெளியில வந்தோம்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "என்னடா இது 3 பேரும் தானே ஒண்ணு போல போனீங்க. இப்ப அண்ணன மட்டும் விட்டுட்டு வந்துட்டீங்க." அப்படின்னு சொல்றாங்க. "ஃபோன் பண்ணி பாருண்ணே." அப்படிங்கும்போது, "ஃபோன் எப்புட்றா பண்ண முடியும்? இங்க தான் டவரே கிடைக்க மாட்டேங்குல." அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. "ஐயய்யோ! அண்ணன் இவன் தான்டா பேசிக்கிட்டே இருந்தான்டா. பின்னாடி வந்துட்டே இருந்தவன் இவன காணோம். அதனால நாங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு திசையா பிரிஞ்சு போய் இவன தேடிக்கிட்டு இருந்தோம். இவன நான் கண்டுபிடிச்சுட்டேன். எங்க 2 பேரையும் அண்ணன் தேடிட்டு உள்ள அலையுது போல இருக்குது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கே!" அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்றாங்க. "கவலைப்படாத அண்ணன் அப்படிலாம் ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டாங்க. இங்க தான் இருப்பாங்க." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து சொல்றாங்க. சாரி நம்ம நிலா கிட்ட சோழன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. "அப்ப அண்ணன் தேடி வெளியில வந்துருச்சுன்னா, யாராவது ஒரு ஆள் இங்க மட்டும் உட்காந்துருங்க. அவங்கள பிடிச்சு
அண்ணன நிக்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம நிலாவும், பல்லவனையும் இங்கேயே உட்காந்துருங்கடா. ஒருவேள அண்ணன் காட்ட விட்டு வெளியில வந்துருச்சு அப்படின்னா, இங்கேயே நிக்க வைங்க. நாங்க எப்படியாவது வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழனும், பாண்டியும் சேரண்ணன தேடி உள்ள போறாங்க. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. நீங்க ஆளுக்கு ஒரு திசையிலலாம் பிரிஞ்சு தேட வேண்டாம். 2 பேருமே போயிட்டு அண்ணன தேடிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இங்க வந்தாங்க அப்படின்னா வெயிட் பண்ண வைங்க. நாங்க ஃபுல்லா தேடி பார்த்துட்டு அப்படியே வெளியில வந்துருவோம் சரியா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிருப்பாங்க. இப்ப நிலாவும், பல்லவனும் வெளியில உட்காந்துக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஐயய்யோ! இன்னும் காணோமே, இன்னும் காணோமேன்னு சொல்லிட்டு, இவங்க 2 பேரும் சேரனே, சேரனே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டே வந்து உள்ள போறாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப தூரம் வந்து தேடிக்கிட்டே எங்க போயிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு, பல்லவன காணோமே அப்படின்ற ஒரு ஒரு பதட்டத்துல, அ நம்ம சேரன் வந்துட்டு ஒரு குழந்தை மாதிரி தானே, அவரு ரொம்ப பதட்டத்துல இருக்கிற ஏரியா எல்லாமே உள்ள வரைக்கும் தேடி போய் பார்க்கறதுக்கு அவர் பாட்டுக்கு போயிறாரு. ஐயோ! பல்லவன காணோமே, பல்லவன காணோமே அப்படின்னு சொல்லிட்டு, இவங்களும் என்னடா ரொம்ப தூரம் வந்துட்ட மாதிரி இருக்குடா. எனக்கே பாதை திருப்பி போறதுக்கு மறந்து மறந்து போச்சு. அண்ணன் எங்க தான்டா போச்சு? அப்படின்னு சொல்றாங்க. ஏன்டா இப்படி அண்ணன் கூடவே இருக்க வேண்டியதானே? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழனும் சோழன் வந்து பாண்டிய வந்து திட்டிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா எங்கடா போய் தேடுறது? சரி வா, இதையும் தாண்டி போனோம்னா என்ன என்ன நடக்கும்னே தெரியல. அண்ணன் இதுவரைக்குமே இல்ல. இதுக்கப்புறம் எங்கிட்டு போச்சுன்னு தெரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து தேடிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு இடத்துல வந்து நம்ம சேர் அண்ணன் வந்துட்டு ஒரு இடத்துல உட்காந்துருக்குறாங்க. 2 பேருமே காணோமே! நம்ம காட்டுக்குள்ள இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே! பல்லவனுக்கு என்ன ஆச்சோ? பல்லவன் கிடைச்சிட்டானோ என்னமோ? பாண்டி எங்க இருக்கான்னு தெரியலையே! இவங்க நிலாவும், சோழனும் எங்க போனாங்கன்னு தெரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ரொம்ப டயர்ட் ஆகி உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அதே மரத்துக்கு பின்னாடி நம்ம பாண்டியும், நம்ம சோழனும் நின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. பார்ப்போம் பார்க்குறாங்களான்னு.